எப்போ நம்ம மனது பயத்தினால நிறையுதோ, அப்போ நம்ப உள்ளுக்குள்ள ஆன்மீகமா இருக்கிற ஒரு புரிதல், சில விஷயத்த கிரகிக்கிறது, சில சந்தேசங்கள ரிசீவ் பண்றது, சில விஷயத்த சென்ஸ் பண்றது, இது எல்லாமே பிளாக் ஆயிடும். ஸோ நம்ம எப்படி இந்த ராட்சசர்கள், அரக்கர்கள் அந்த மாரி ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் நம்ப பிக்சரைசேஷன் வச்சிருப்போம்ல, அது எல்லாமே கூட தே ஆர் ஆல் இன்ஸ்பயர்ட் மேபி ஃப்ரம் ஆஸ்ட்ரல் ட்ராவல். ஸோ அந்த மாதிரியான க்ரீச்சர்ஸ் எல்லாமே கூட இருக்கு. ஸோ ஜஸ்ட் நம்ம இது இயல்பு அப்படின்ட்டு புரிஞ்சுக்கணும். ஆஸ்ட்ரல் அப்படின்றது ஒரு லெவல் மட்டும் கிடையாது. அதில் பல லெவல்ஸ் இருக்கு. அதுக்குள்ள பல டிவிஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான நீங்க எப்போ ஆல்கஹாலோட இன்ஃப்ளூயன்ஸ்ல நீங்க எப்போ ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்றீங்களோ, அது ஆட்டோமேட்டிக்கா இந்த லோவர் ஆஸ்ட்ரல் பிளேன்ஸ்க்கு போயிட்டு கனெக்ட் ஆகும். ஸோ இந்த லோவர் பிளேன்ஸ்க்கு கனெக்ட் ஆகும்போது தேவையில்லாத இந்த ஜீவராசிகளில் நீங்கள் பார்ப்பீங்க, அதோட கனெக்ட் ஆவீங்க. ஒரு யோசனையை ரிலீஸ் பண்ணும்போது அது ஒரு உருவம் பெறுது. அதை தான் தாட் ஃபார்ம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த தாட் ஃபார்ம் ஒரு அது ஒரு ப்ராப்பர் ஜீவி அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி இல்லைன்னு சொல்ல முடியாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் இட்ஸ் அ வெரி வெரி பேசிக் கைண்ட் ஆஃப் அதுக்கு அதுக்கு ஜீவம் இல்லை, பட் ஒரு ஆர்டிஃபிஷியலாக தோன்ற மாதிரி இருக்கும். அது ஜீவம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது யாரெல்லாம் ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப பயமாக இருக்காங்க, ரொம்ப அவங்களுக்கு மன உறுதியே இல்லைன்னா, அவங்கள ஜஸ்ட்டு பயம்புத்தி பார்க்கலாமே, அவங்கள ஜஸ்ட்டு ட்ரிக் பண்ணலாமே, அவங்கள எப்படி நம்ம ராகிங் பண்ணுவாங்க, அந்த மாதிரி டீஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இந்த எலிமெண்டல்ஸ் எல்லாமே பண்ணுற ஒரு வேலை. சூக்ஷ்ம உலகங்களிலும் இந்த மாதிரி நகரங்கள் உள்ளன. பெரிய பெரிய லைப்ரரிஸ் உள்ளன. ஸோ அங்கெல்லாம் புக் படிக்கும்போது லாங்குவேஜ் பிரச்சனை இருக்காது. நம்ம எந்த லாங்குவேஜில் வேணால் படிக்கலாம். எல்லா லாங்குவேஜுமே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு புரிஞ்சிடும். அந்த லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்ட்டு இல்லை. நீங்கள் எந்த புக்கை வேணால் எடுத்து படிக்கலாம், எந்த பாஷையை வேணால் படிக்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ இவர் சொல்கிற ஆஸ்ட்ரல் ட்ராவலிங், இவர் சொல்கிற ஆரா பார்க்குறது, எத்தரிக் பார்க்குறது, இது எல்லாமே கூட அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரோ, பிராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். நீங்க இப்போ சம்பளம் தராங்க, அதுக்காக நான் சில ஸ்கில்ஸ் நம்ம கத்துக்கணும், இல்லைன்னா என்ன தூக்கிடுவாங்க இந்த பொசிஷன்ல இல்லை அப்படின்னா, நீங்க எவ்வளோ சீரியஸா அதை எடுத்து நீங்க எந்த ஏஜ் வந்தாலுமே யூ கீப் அப்டேட்டிங் யுவர் செல்ஃப், யூ கீப் லேர்னிங் நியூ ஸ்டஃப். அதே சீரியஸ்னஸ், அதே சின்சியரிட்டி நீங்க இந்த பிராக்டிசஸ் கூட நீங்க காட்டணும்.